கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் ஒருமித்து தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சில ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ள கடன் செல்வோம். உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்துள்ள உடைய சத்திய வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்போம். நீ பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற அன்பான நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே என் தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக தேவனுடைய வசனங்களை தியானிப்பதற்கு நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக வந்து அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உற்சாகத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆபிரகாமின் விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். வேதாகம கோட்பாட்டில் மிக முக்கியமானதும் சீர்திருத்தம் துவங்குவதற்கு அடிப்படையாக இருந்ததும் விசுவாசத்தால் மட்டுமே ரட்சிப்பு என்கிற காரியம் கோட்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகிறது. நமக்கு மொத்தம் 28 கோட்பாடுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று ரட்சிப்பு, அதாவது விசுவாசத்தால் மாத்திரமே ரட்சிப்பு என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 500 வருடங்களுக்கு முன்பு லூதர் இந்த உண்மையை கண்டறிந்தார். பரிசுத்தத்திற்கும் நற்குணத்திற்கும் பேர் போன ஆபிரகாம் கூட நியாயப்பிரமாணத்தின் கிரைகளினால் நீதிமானாக்கப்படவில்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரைகளினால் ரட்சிக்கப்படவில்லை. அதே போல அதை ரட்சிக்கப்பட வேண்டிய விதம் தேவனுடைய கிருபையால் மாத்திரமே ஆபிரகாமும் பெற முடிந்தது. தேவன் மேல் அவர் வைத்த விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாகவும் ஆக முடிந்தது. ஆபிரகாம் தன் கிரியைகளாலும் நியாயப்பிரமாண நடத்தையினாலும் அவர் ரட்சிப்பை பெறவில்லை, நீதிமானாகவும் ஆகவில்லை. அப்படின்றால் ஆபிரகாமும் கிருபையால் தான் நீதிமானாக முடிந்தது. யூதர் மற்றும் புறஜாதியார் என ஒவ்வொருவரும் அப்படித்தான் ஆக முடியுமே தவிர யார் ஒருவரும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக முடியாது என்பதை ரோமர் நிருபம் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ரட்சிப்பின் திட்டத்தில் 3 சூழ்நிலைகளை இங்கே பார்க்கிறோம். ஒன்று, தேவ ஆசீர்வாதத்தின் வாக்குறுதி. அது எப்படி என்றால் கிருபையின் வாக்குறுதியாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த வாக்குறுதிக்கு மனிதருடைய பதில் என்னவென்றால் கிறிஸ்துவை விசுவாசிப்பது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் மாத்திரமே அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது தவிர வேறு எந்த காரியங்களை செய்வதனாலும் ரட்சிப்பு கிடைக்காது. மூன்றாவது, நம்புவோருக்கு தேவன் நீதி வழங்குகிறார். அப்படின்றால் நீதிமானாக ஆக்குகிறார் ஒருவனை. நாம் தகுதியற்றவர்கள், கிருபையால் ரட்சிப்பு நமக்கு அருளப்படுகிறது. நாம் தகுதியானவர்களாக இருந்தால் அதை பெற உரிமை உள்ளது. உரிமை இருந்தால் அது கடனாக இருக்குமே தவிர அது கிருபையாக இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கிருபை என்பது கடனாக அல்ல, கிருபையாக கொடுக்கப்பட்டது தான். விழுந்து போனவர்கள் நாம் எல்லாருமே, ஆனால் எழுந்து நிலை நிற்கும்படியாக செய்தது தேவனுடைய கிருபை. பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை நீதிமான்களாக ஆக்கினது, நம்மை ரட்சித்தது தேவனுடைய கிருபையாக காணப்படுகிறது. அதே போல வாழ்க்கையில் நாம் தேவனை விசுவாசிப்பதின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். ஆபிரகாமுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நடந்தது. ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக எழுதப்படுகிறது: ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். என்றால் விசுவாசிக்கும் பொழுதுதான், நான் கிரியை செய்யும் பொழுது எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கிரியை செய்தால் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்ற ஒரு நியதி வேதாகமத்தில் இல்லை. அப்படினால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் அனுதினமும் அந்த கூடார சேவையில் பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் தேவன் மேல் விசுவாசம் இல்லை, கிரியைகளை மாத்திரம் செய்து கொண்டு வந்தார்கள். அந்த கிரியைகளின் மூலமாக அவர்களுக்கு பாவமன்னிப்பு தற்காலிகமாக கிடைத்தது தவிர பூரண மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்றால் அவர் என்னுடைய சிருஷ்டிகர், நான் அவருடைய சிருஷ்டிப்பில் ஒரு பாகம். அப்படியானால் நான் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் என்றால் அவருடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த 10 கற்பனைகளுக்கு நான் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கிரியைகளின் மூலமாகவும் அதை நான் செய்து காட்ட வேண்டும். விசுவாசம் எனக்கு இருக்கும் பொழுதுதான் நான் இந்த கிரியை செய்ய முடியுமே தவிர கிரியைகளினால் நான்
என்னை ரட்சித்து கொள்ள முடியாது, என்னை ரட்சிக்கும்படியும் நான் தேவனிடத்தில் கேட்க முடியாது, தேவன் அந்த ரட்சிப்பை எனக்கு முழுமையுமாக தரவும் முடியாது. முதலாவது காரியம், நியாயப்பிரமாணம் கடனா கிருபையா அப்படின்றால், நியாயப்பிரமாணம் ஒருவேளை நம்மை என்ன செய்கிறது என்றால் கிறிஸ்தவனிடத்துக்கு வழிநடத்தினாலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டு மார்க்கத்தை போல பழைய ஏற்பாட்டு மார்க்கத்திலும் பாவிகள் விசுவாசத்தால் தான் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 4 முதல் 8 வசனங்களே நீங்கள் வீட்டில் வாசிங்கள். பழைய ஏற்பாட்டிலும் விசுவாசத்தால் மட்டுமே ரட்சிப்பு இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்த்தோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் வாசித்தோம். ரோமர் 4 வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். என்னுடைய கிரியைகளில் நான் தேவனுக்குள்ள வைக்கக்கூடிய விசுவாசத்தில் தான் நீதி கிடைப்பதாக பழைய ஏற்பாடு போதிக்கிறது. விசுவாசமானது நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறது என்கிற கருத்து பொய்யான ஒன்றாக காணப்படுகிறது. தாவீது பெத்சபாளிடத்தில் செய்த பாவத்திற்கு நியாயப்பிரமாணம் அவரை ரட்சிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் அவரை குற்றவாளியாக தீர்த்ததை தவிர, சரி பரவாயில்ல நீ செய்த பாவம் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் ஒரு நபரையும் ஒரு பாவியையும் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை தாவீது செய்த அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுத்தது. தாவீதை பற்றி வேதத்திலே அந்த ஒரு தவறை தவிர வேறு எந்த பாவமும் செய்யவில்லை என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. அவங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தகுதியில்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவது தான் தேவனுடைய கிருபையாக காணப்படுகிறது. ஆனால் தாவீதுக்கு தேவன் தயவு காட்டினதை விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. கிருபையால் மன்னிக்கப்படுகிறோம், விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்படின்றால் கிருபையால் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட விற்பாடு நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுகிறான். நீதிமானாக்கப்படுவது தேவனுடைய ஈவு. தகுதியும் புண்ணியமும் இல்லாத ஒருவருக்கு அருளப்படுவது தான் தேவனுடைய கிருபை. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயல்பாகவே தன்னை பார்க்காமல் தேவ அன்பையும் கிருபையும் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படினால் என்னிடத்தில் எந்த தகுதியும் எனக்கு இல்லை, நான் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவ சாயல் இழந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை தகுதிப்படுத்தி என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஒரு ரட்சிப்பின் பாதையை நடத்தி என்னை ஒரு நீதிமானாக்கக்கூடிய ஒரு தகுதியை ஆண்டவர் கொடுப்பாரானால் அது தேவனுடைய கிருபையால் மாத்திரமே முடியுமே தவிர வேறு எதாலும் முடியாது. செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 1 பக்கம் 215 அம்மையார் சொல்கிறாங்க, பாவியானவன் விசுவாசத்தோடு கிறிஸ்தனிடம் வந்து அவருடைய புண்ணியங்களை பற்றி கொண்டு பாவத்தை ஏற்கிறவரின் மேல் தன் பாவங்களை சுமத்திவிட்டு அவரிடம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இதற்காகவே கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். விசுவாசித்து மனம் திரும்புகிற பாவிக்கு இவ்வாறு கிறிஸ்துவின் நீதி வழங்கப்படுகிறது. அவன் தேவ குடும்பத்தில் ஒரு அங்கமாக ஆகிறான். அப்படின்னால் அவன் ஒரு விசுவாசியாக திருச்சபையில் சேருகிறான். அந்த விசுவாசி தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்கள் 430 வருடம் எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி கானான் தேசத்துக்கு வரும் பொழுது அவர்களோடு கூட எகிப்தில் இருந்த அந்நியர்களும் கூட புறஜாதியாரும் கூட அவர்களோடு சேர்ந்து வந்தார்கள். அவர்களும் விருத்த சேதனம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது. அவர்களுக்குமாக இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ரோமர் 4 முதல் 12 வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். விருத்த சேதனத்தை குறித்து பவுல் பேசுகிறார். ஆபிரகாம் யூதர் கிடையாது, புறஜாதியான். புறஜாதியான் யூதன் என்ற பாகுபாடு அவருடைய காலத்தில் இல்லை. அப்படினால் ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்ட போது அவர் விருத்த சேதனம் பண்ணியிருக்கவில்லை. அப்படியே ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணினவர்களுக்கும் பண்ணாதவர்களுக்கும் தகப்பனானார். ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. ஆனால் அவரவருடைய ரட்சிப்பு அவரவர்களுடையது. மற்றவருடைய ரட்சிப்புக்காக நான் பாடுபடலாம், சத்தியத்தை சொல்லலாம்.
ஆனால் மற்றவர்களை ரட்சிப்பதற்குண்டான அதிகாரம் ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது போதருக்கோ மற்ற யாருக்கும் கிடையாது. ரட்சிப்பின் பாதை அவர்களுக்கு காட்டலாம், ரட்சிப்பின் சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கலாம், ரட்சிப்பின் அந்த கொடுக்கக்கூடிய தகுதியுள்ள கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரபோதிக்கலாம். ஆனால் எந்த ஒரு தனிநபராலும் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், வாக்குவாதமும் நியாயப்பிரமாணம் விசுவாசமும். 500 வருடங்களுக்கு முன்பு மார்ட்டின் லூதர் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த விட்டன்பர்க் என்ற தேவாலயத்தில் அவர்கள் அந்த திருச்சபையார் செய்யக்கூடிய தவறான வேதாகமத்திற்கு விரோதமான தவறுகளை 95 தவறுகளை எழுதி அந்த தேவாலயத்துக்கு முன்பாக ஆணையடித்தார். அப்படின்றால் வேதத்துக்கு புறம்பாக இவர்கள் இத்தனை தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தியம் புறம்பான ஒரு சத்தியம், சத்தியத்திற்கு விரோதமான ஒரு காரியம். ஆகவே இதை கடைப்பிடிக்காதீர்கள் என்ற தத்துவத்தை அவர் எழுதி அங்கே ஆணையடிக்கும் பொழுது அவர் ஒரு இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ரோமர் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பார் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே அந்த ஆபிரகாம் கிரியைகளின் மூலமாக அல்ல, விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவனுடைய சந்ததி அவனால் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நிச்சயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ரோமர் 4 முதல் 17 முடிய வாசியுங்கள். அதில் சில கருத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. கலாத்தியர் 3 7 முதல் 9 வரை இப்படியா சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3 முதல் 9 வரை, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? ஆபிரகாமைப் போல யார் ஒருவன் தேவனை விசுவாசிக்கிறானோ அவன் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறான் அல்லது ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறான். மேலும் தேவன் விசுவாசனாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதேபோல அடுத்த வசனத்தில், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படின்றால் ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமை போல யார் ஒருவன் தேவனை விசுவாசிக்கிறானோ அவன் ஆபிரகாமுடைய சந்ததியாயும் ஆபிரகாமுடைய பிள்ளையாயும் மாற முடியும். கிரியைகளினால் ஒருவனும் யாருடைய சந்ததியாயும் யாருடைய பிள்ளையாகவும் மாற முடியாது. அப்படினால் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பாவியும் உணர்ந்து தேவனுக்கு நாமத்திற்கு சாட்சியாக அவன் ஜீவிக்க வேண்டும் என்பது இங்கே ஒரு நியதி. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதை வைத்து தாங்கள் ரட்சிக்கப்படுவதாக அநேகர் நினைத்தார்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் அப்படி போதிக்கவில்லை. விசுவாசம் ரட்சிக்கிறது, நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்துகிறது. குற்றப்படுத்துகிற ஒன்று எப்படி ஒரு மனிதனை ரட்சிப்படைய செய்ய முடியும்? நிச்சயமாக முடியாது. யூதர் புறஜாதியார் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிருபையின் வாக்குத்தத்தத்தால் ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர் தன்னுடைய கிரியைகளால் தன்னை ரட்சிக்காமல் என ஒவ்வொரு அஞ்ஞான மார்க்கத்தின் அடிப்படை நீதியாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை காணப்படுகிற இடங்களில் எல்லாம் பாவம் தடையின்றி நடை போடுகிறது. கிரியைகளினால் ரட்சிப்பு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிரியை செய்தால் மாத்திரமே ரட்சிப்பு என்று ஒரு சாரார் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் நீங்கள் ஞானமுழுக்கு பெறாவிட்டாலும் நீங்கள் ரட்சிக்கப்படலாம் என்று போதிக்கிறார்கள். ஆனால் ஒரு சாரார் என்ன போதிக்கிறார்கள் என்றால், நீங்கள் விசுவாசத்தால் மாத்திரமே போதும், கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு சாரார் போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் கிரியை செய்ய வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடியவன் நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய கிரியை நடப்பித்து காண்பிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். விசுவாசம் மாத்திரம் போதாது, கிரியையும் தேவை என்று வேதம் நமக்கு திட்டம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. மனிதன் தன்னுடைய கிரியைகளால் தன்னை ரட்சிக்கலாம் என ஒவ்வொரு அஞ்ஞான மார்க்கத்தின் அடிப்படை நீதியாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை காணப்படுகிற இடங்களில் எல்லாம் பாவம் தடையின்றி நடை போட்டு கொண்டிருந்தாலும்
எந்த பாவி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவனிடத்தில் வந்து முழுமையாக அவற்றை அர்ப்பணித்து அறிக்கை செய்து தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்கிறானோ, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை சீர்திருந்தி அவன் ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை இந்த ரோமர் நிருபம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. கலாத்தியர் 3:21 முதல் 23 வரை அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியான நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் ஒருவேளை உண்டாயிருந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையினால் ஒரு பாவியை ரட்சிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஆனால் நீதியினால் நியாயப்பிரமாணம் உண்டாகவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் அதை உள்ளபடி கை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும் படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எல்லாருமே பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார் என்றால், இந்த கற்பனை இருந்தால்தான் இந்த கற்பனை எனக்கு என்ன செய்கிறது என்றால் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த கற்பனைக்கு முக்காடிட்டு போட்டு அந்த கற்பனை இடத்திலே செல்லாமல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நம்மை காவல் செய்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் ஜீவனை கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி குற்றவாளிகளாகி நாம் என்ன செய்கிறோம்? தண்டனைக்குரியவர்களாக மாறுகிறோம். நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமான்களாக ஆக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குற்றவாளி என்றே தீர்த்து நாம் செய்கிற குற்றங்களை நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றன. எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி குற்றவாளிகளாக இருக்கிறனா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தால் அந்த நியாயப்பிரமாணம் சுமத்துகிற குற்றத்திலிருந்து நாம் விடுதலையாக்கி கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் கைக்கொள்ளக்கூடியவர்களாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விசுவாசமும் கிருபையும் இல்லாத போது நியாயப்பிரமாணம் பாரமாகிறது. அப்படின்றால் இந்த விசுவாசம் இடத்துல இல்லை, விசுவாசம் இல்லாதனால தேவனுடைய கிருபை காட்ட முடியாது. அந்த விசுவாசமும் தேவனுடைய கிருபையும் இல்லாத போது இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு பாரமாக தோன்றுகிறது. அதில் முக்கியமாக நான் என்ன செய்கிறேன் என்றால், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியர் நினைப்பாயாக என்று சொல்லும் பொழுது எனக்கு ஓய்வு நாளில் விடுமுறை இல்லை, நான் வேலைக்கு செல்கிறேன், அது எனக்கு பாரமாக தெரிகிறது. அந்த கற்பனை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனம் பாரமாக இருக்கிறது. எனக்கு ஓய்வு இல்லை, எனக்கு அந்த நாள் விடுமுறை இல்லை, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல முடியாது. ஆக எனக்கு விருப்பமான நாளில் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று வருகிறேன். ஆகவே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், அதற்காக அவருக்கு மற்ற நாளில் ஆராதனை செய்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்றால் நிச்சயமாக முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு எப்பொழுது எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமும் விசுவாசமும் நீதிமானாகமாக இந்த உலகத்திலே வாழ முடியும். மூன்றாவது காரியம், நியாயப்பிரமாணமும் பாவமும். 1 யோவான் 2:3-4 வசனத்தில் யோவான் இப்படியே எழுதுகிறாரு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையின்படி கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வசனங்களே யோவான் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருப்போமானால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். ஒருவேளை நான் கற்பனையை கை கொள்ளாமல் தேவனிடத்தில் அன்பாக இல்லாமல் இருப்பேனால் நான் பொய்யன், எனக்குள் சத்தியம் இல்லை, நான் அவருக்குள் நிலைத்திருக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை உலகத்தோடு போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை சீர்திருத்த ஒருவர் வேண்டும், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவனிடத்தில் வந்து நான் என்னுடைய பாவ அறிக்கை செய்தால் மட்டுமே அவரால் மாத்திரமே என்னை ரட்சிக்கப்பட முடியுமே தவிர
வேறு ஒருவராலும் எனக்கு ரட்சிப்பை, பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. 1 யோவான் 3:4 யோவான் சொல்கிறார், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவமாக இருக்கிறது. ஏனால் நியாயப்பிரமாணத்தை மீறாத ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். பாவம் செய்யாமல் இருப்பவன் கிறிஸ்து மேல் முழு விசுவாசத்தையும் வைக்க முடியும், கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். எ மாடஸ்ட் ப்ரொபோசல் அண்ட் த ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்தில் பக்கம் 205 ஜோனத்தான் ஸ்விஃப்ட் என்பவர் எழுதுகிறார், குடி, ஏமாற்று, பொய், காவு போன்ற வார்த்தைகள் ஆங்கில மொழியிலிருந்தும் அகராதிகளிலிருந்தும் நீக்கப்பட்டதாக பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை பிறப்பித்தால் மறுநாள் காலையில் எழும்போது நாம் எல்லாருமே இச்சையடக்கமும் நேர்மையும் நியாயம் உள்ளவர்களாயும் சத்தியத்தை விரும்புகிறவர்களாகவும் மாறிவிடலாம் என யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. இப்படி நிகழ்வது சாத்தியம் அல்ல. ஏனென்றால் இவெல்லாம் குடி, ஏமாற்று, பொய், காவு போன்ற வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து எடுத்தாலும், அதில் அகராதியிலிருந்து எடுத்தாலும், நிச்சயமாக ஒருவேளை நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கொண்டு வந்தாலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அதே போல தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஒழிந்திருந்தால் பொய்யும் கொலையும் எல்லாமே, காவமே, இன்னும் ஏன் பாவமாக கருதப்படக்கூடிய எல்லாமே ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். தேவனுடைய நியாயப்பிரமாணம் மாறியிருந்தால் எது பாவம் என்பது மாறியிருக்க வேண்டும். அப்படின்னா எது பாவமாக இருக்க முடியும்? நியாயப்பிரமாணம் மாறியிருந்தால், பிரமாணம் ஒழிந்திருந்தால் பாவம் ஒழிந்திருக்க வேண்டும். இதை யாராவது ஒத்துக்கொள்வார்களா? நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. யாக்கோபின் நிருபம் 1:14-15 யாக்கோபு சொல்கிறார், அவனவன் தன் சுயேட்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்படினால் என்னுடைய இச்சை என்னை பாவத்திற்கு கொண்டு செல்லுகிறது. என்னுடைய ஆசை என்னை உலகத்திற்கு இழுத்து செல்லுகிறது. தேவனிடமிருந்து என்னை தூரப்படுத்துகிறது. தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளாதபடி என்னை வழிவிலக செய்கிறது. இந்த இச்சை என்னுடைய வாழ்க்கையில் வராவிட்டால் நான் தேவனோடு இணைந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாக இருப்பேன். மார்ட்டின் லூதர் காமெண்ட்ரி ஆன் ரோமன்ஸ் என்ற புத்தகத்தில் 82வது பக்கத்தில் இப்படியாக எழுதுகிறார், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தால் தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கிரியைகளினால் அல்ல, கிருபையால் தான் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது உண்மையாக கருதப்படுகிறது. அப்படினால் கிரியை செய்கிறவனுக்கு கிருபை என்பது கடன், அதை திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் விசுவாசிக்கிற ஒருவனுக்கு அது கிருபையாக தோன்றுகிறது, இலவசமாக கிடைக்கக்கூடியது. மீண்டும் அதை திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த நிலைமையில் இருக்கோம் என்பதை யோசித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்பணிந்து நடக்க தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த வசனங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்யும்படியா இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி அவர்களும் இந்த செய்தியை கேட்கும்படி செய்யுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க எங்களுடைய குழுக்கள் ஆயத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.